வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல எந்த சாஸ் யூஸ் பண்ணாம, அதாவது சில்லி சாஸ், சோயா சாஸ் இதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணாம சூப்பரா டேஸ்டான குவிக்கா பண்ணக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் இது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டாலே போதும், நமக்கு அந்த லஞ்ச் அல்லது நமக்கு பிரஞ்சுக்கு முடிஞ்சிடும். இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ½ அன் அவர் தான் ஆகும். எப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்க, ரைஸ் பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன், 1 கப்பு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த அரிசி ஊறுற நேரத்தில் நான் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, கொடமிளகா இந்த 4 காய் எடுத்துட்டு இருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் காலிஃப்ளவர், பேபிகார்ன், கேபேஜ் இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். இந்த 1 கப்பு அரிசினா எல்லா காய்கறியும் சேர்த்து 3 கப்பு வர மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த 1/4 மணி நேரத்தில் இந்த காய்கறி நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரைஸ் ஊறிடும். இதை நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கப்பு பாஸ்மதி அரிசி அப்படின்னா, பழைய அரிசியா இருந்தா 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி. அதே புது பாஸ்மதி அரிசினா 1.25 கப்பு போதும். குக்கர்ல 1 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா சாதம் நல்லா உதிரா நல்லா வந்துடும். வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் போட்டீங்கன்னா இந்த சாதத்துக்கு தேவையான உப்பும் கிடைச்சிரும். எண்ணெய் போடுறதுனால சாதம் நமக்கு குழையாம நல்ல உதிரா இருக்கும். அப்ப சாதம் ரெடி ஆயிடுச்சு, வெஜிடபிளும் நமக்கு ரெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, அரிசியை நான் வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த அரிசி ஊறுறதுக்குள்ள நம்ம இதுல சோயா சாஸ், சில்லி சாஸ், வினிகர் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை இல்லையா. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு சாஸ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல ஒரு தக்காளி இந்த மாதிரி 4 ரஃபா சாப் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். பாதி பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு, ½ டீஸ்பூன் மிளகாய் தூள். இது மெஷரிங் ஸ்பூன்ல 1/2 டீஸ்பூன் இது, அதனால தான் இது ஃபுல்லா போடுறேன். ½ டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இது கொஞ்சம் நல்லா நிறம் வரும், அதுக்காக. இது இப்போ நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இப்போ பாருங்க, நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஸ்டவ்ல ஒரு சின்ன கடாய் வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி, இந்த பேஸ்ட் இது இதில் சேர்த்துலாம். இதில் ½ டீஸ்பூன் சர்க்கரை. அது நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த தக்காளியோட இந்த பூண்டோட பச்சை வாசனை போக அது நல்லா வதங்கணும். நல்ல இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட பூண்டோட பச்சை வாசனையும் போயாச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலாவும் இந்த தக்காளி இந்த பேஸ்டோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். கரம் மசாலாவும் நல்லா வதங்கியாச்சு. நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்தோம். அந்த எண்ணெய் ஃபுல்லா பாருங்க ஊஸ் அவுட் ஆகி வருது. இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கான காய்கறி எல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் லேசா அப்படி சுத்தி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எண்ணெய் எல்லா பக்கமும் கோட்டாகி காய்கறிகள் எதுவும் வதங்கும் போது ஒட்டாம வரும். எண்ணெய் பாருங்க நல்லா சூடாயாச்சு. இப்போ இதில் ஒரு 5-6 பல்லு பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பூண்டு பாருங்க நல்லா கலர் மாறி வருது. 1/2 இன்ச்சோட கொஞ்சம் கம்மியாக இஞ்சி, அதாவது நம்ம பூண்டு சேர்க்குறோம் இல்லையா, அந்த பூண்டுல பாதி தான் இஞ்சி இருக்கணும். இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் இருக்கணும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோடைய ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். பாருங்க, இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கியாச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்லுமே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணணும். குவிக்காக வதக்கி எடுத்துடணும். அப்போ தான் அந்த க்ரன்ச்சினஸ், அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். வெங்காயம் பாருங்க கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறியில எது கொஞ்சம் லேட்டாக வேகுமோ அது நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கணும். இப்போ நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறதுல பீன்ஸு, கேரட் இது ரெண்டுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த காய்கறியை நான் சேர்க்க போறேன். பீன்ஸையும் கேரட்டையும் நல்லா வதக்கிப்போம். கேரட்டும் பீன்ஸும் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ இதில் பாதி குடமிளகாயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரோசன் பீஸ் இதுவும் சேர்த்துருவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுப்போம். இது ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. பட்டாணியும் குடமிளகாயும் சீக்கிரம் வதங்கிடும். அதனால ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்க்கலாம்.
பட்டர் சேர்க்கறனால இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நமக்கு ஹோட்டலில் சாப்பிடுவோம், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இந்த காய்கறி எல்லாமே நல்லா பட்டரில் வதங்கி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு வந்து நம்ம அதிலே உப்பு போட்டுட்டோம். இப்போ நம்ம தக்காளியெல்லாம் வதக்கி வச்சோம் இல்லையா, இதை வந்து இந்த காய்கறியோட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சாஸ்லாம் சேர்க்காம அதுக்கு பதிலாக தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரைஸ் பாருங்க, குக்கர்ல தான் ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா உதிரா வந்திருக்கு. இந்த ரைஸ் வந்து நம்ம அந்த காய்கறியோட சேர்க்கும் போது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு ரொம்ப ஆரியும் இருக்கக்கூடாது. வெதுன்னு இருக்கும்போது நம்ம சேர்த்துக்கணும். அப்பதான் இந்த மசாலாவை இந்த ரைஸ்க்குள்ள நல்லா அப்சர்வ் பண்ணும். அந்த ரைஸை வந்து நல்லா ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சாதம் வெந்திருக்கு, நம்ம ரொம்ப போட்டு ரஃபா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குழஞ்சிரும். சாதம் வந்து ஒவ்வொரு அரிசியும் நல்ல நீளமா அழகா இருக்கு பார்த்தீங்களா, அது உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா அப்படியே ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல இந்த ஃப்ரைட் ரைஸ் வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கலரும் பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம கிட்ட வெங்காயத்தாள் இருந்ததுன்னா அதை பொடியா கட் பண்ணி மேலே சேர்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துருவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி லெமன் மேலே அப்படியே புழிஞ்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இப்படி மேலே தூவிப்போம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த மாய்ஸ்சராகவும் இருக்குது, நல்லா உதிரா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் இருக்குது. காய்கறிகள் எல்லாமே இந்த ஷேப் மாறாமல் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தயிர் பச்சடி பண்ணலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துருவோம். பச்சை மிளகாயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் காரம் குறையும், நம்ம சாப்பிடும்போது காரம் இல்லாமல் இருக்கும். மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சுன்னா இந்த மாய்ஸ்சர்லேயே அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். பாருங்க, வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன வெள்ளரிக்காய் விதையெல்லாம் எடுத்துட்டு தோலோடையே கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தோல் வேணாலும் தோல் சீவிட்டும் போட்டுக்கலாம். இது நல்லா பிஞ்சா இருக்கிறதுனால நான் தோலோடையே கட் பண்ணிட்டேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லேசாக வதங்கினா போதும், ரொம்ப அப்படி சாஃப்டாக குழஞ்சிட வேண்டாம். இப்போ இந்த தயிர் பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதிக நேரம் மூடி வச்சு வேக வைக்க வேண்டாம், அப்புறம் வெள்ளரிக்காய் எல்லாமே குழஞ்சிடும். மூடி வச்சு நம்ம 2 நிமிஷம் ஆயாச்சு. வெள்ளரிக்காய் லேசாக கலர் மாதிரிக்கு, ஃபுல்லாக வேகலை, க்ரன்ச்சியாக தான் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வந்து கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது கொஞ்சம் கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி, ஒரு பாதி மூடி லெமன் புழிஞ்சிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அது கொஞ்சம் சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம தயிரில் கலந்துடலாம். நம்ம வதக்கி வச்ச வெங்காயமும் வெள்ளரிக்காயும் நல்லா சூடு ஆறியாச்சு. இது சும்மா அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சலாட் மாதிரி இருக்கும். இதில் வந்து நல்லா தயிரை வந்து சிலுப்பி வச்சுருக்கேன், திப்பியாக இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணோம். தேவைப்பட்டால் அது கொஞ்சம் தயிர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இனி இதோட அதிகமாக தயிர் தேவைப்படாது. பாருங்கள், வெங்காய வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸும் இதுக்கு பர்ஃபெக்டான மேட்சாக வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியும் சர்விங்க்கு ரெடி. இப்போ ஃப்ரைட் ரைஸையும் தயிர் பச்சடி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரா அப்படியே ஒவ்வொரு சாதமும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நல்ல மாய்ஸ்சராகவும் இருக்குது, கொஞ்சம் கூட ட்ரை ஆகாமல் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம தயிர் பச்சடி பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரைட் ரைஸோட இது வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கொஞ்சம் இந்த வெள்ளரிக்காய் நம்ம லேசாக வதக்கிட்டு பண்ணதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த ஃப்ரைட் ரைஸையும் இந்த தயிர் பச்சடியும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அருமையாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ரோட் சைடெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்படி வந்து அந்த ஓக்கு வச்சு அப்படி ஷேக் பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க. அது பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் நமக்கு, ஆனால் அந்த இடத்துல நமக்கு சாப்பிட தோணாது.
அதோட நல்ல ஃப்ளேவரா, நல்ல டேஸ்டா, நல்ல ஹைஜீனிக்கா, எந்த சாசஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம ஹெல்தியான முறையில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக பண்ணிட முடியும். இதுக்கு வந்து இந்த பாஸ்மதி அரிசி தான் வேணும், அது வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னு எதுவும் இல்லை. பாஸ்மதி ரைஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் இல்லை, நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற பச்சரிசி சாப்பாட்டு அரிசி இருக்கும் இல்லையா, அதை வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சில சமயம் சாதம் மிச்சமாயிடும், குழந்தைங்க மிச்சம் இருக்கிற சாதம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அழகாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்துருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு சாதமும் வேஸ்ட் ஆகாது. இதில் அந்த காய்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, நல்லா கிரன்ச்சியாக இருக்கு. அதே நேரம் வந்து வேகாத மாதிரி பச்சையாவும் இல்லை, வெந்திருக்கு. சாதமும் நல்லா உதிருதுரா ஒன்னோட ஒன்று ஒட்டாம, அதே நேரம் நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம பொதுவாக எப்பயும் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா அவ்வளோ அன்ஹெல்தி அப்படின்னு நம்ம நினைப்போம், ஏன்னா சாஸ் அதெல்லாம் யூஸ் பண்றதுனால. இப்படி நம்ம பண்ணோம்னா அது ஹெல்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஃபேமிலிக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி நம்ம சமைச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 100% என்னோட கேரண்டி, இது சூப்பரா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.